வணக்கம். அன்பான கன்னிராசி நேயர்களே, ஆடி மாத பலனை பொறுத்தவரையில் கன்னிராசி நேயர்களுக்கு மிகவும் சிறப்பானது என்று தான் கூற வேண்டும். எவ்வளதோ செலவு, அளவுக்கு மீறி செலவு, அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்கின்ற ஒரு நிலைப்பாடு வரும். ஒரு சிலர் இந்த கன்னிராசி நேயர்கள் சில பேர் தத்து கொடுப்பார்கள், இல்லை தத்து போவார்கள். இவர்கள் இயற்கையோட ரகசியமே அதுதான். ஏனென்றால் தாய் இருந்தால் தாரம் இருக்காது, தாரம் இருந்தால் தாய் இருக்காது. இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் உங்களுடைய வாழ்க்கையோட பிடிமானமே இருக்குது. உங்களோட அஸ்திவாரமே அதுதான். தாய் அமைஞ்சால் தாரம் அமையாது, தாரம் அமைஞ்சால் தாய் அமையாது. சொந்த வீடு வாசல் தாய் இருந்தால் கணவனுடைய வாழ்க்கையோட தரம் வேறு மாதிரி இருக்கும். இடம் விட்டு இடம் மாறி அலைந்து திரியக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சன காலம் என்று சொல்லலாம். அந்த விமோச்சன காலத்தை தான் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கொடுக்கிறது. நீங்கள் மிகவும் பக்தியும் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள் அறிவுபூர்வமாக. அப்படிப்பட்ட நீங்கள் இந்த மாதமானது உங்களுடைய மனதில் சில விஷயங்கள்லாம் மறந்துடுங்க. அதை தொடர்ந்து மனசில் வச்சுக்காதீங்க. ஏனென்றால் உங்களுடைய சில விஷயங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். நீங்கள் பொறுத்து தான் வாழக்கூடிய இந்த பூமாதேவின்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் அதிக சிரமம் எடுத்து பிறர்களுக்காக உதவி செய்து பிறர்களோடு கலந்து வாழ்கின்ற சோசியல் சர்வீஸ் மைண்டும் பிறருக்காக செய்கின்ற மனப்பக்குவமும் உங்களோடு கூட பிறந்தது. அப்படிப்பட்டதுக்கு இந்த நேரம் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும். 10 கூட 11 இருக்கான். இந்த 12ஆம் மாதி விரயம் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க கூட லாபத்தில் தான் இருக்கிறா. அதனுடைய புதனுடைய சாரத்தில் வருவதனால் சுபகாரியம் நடக்கும். உங்கள் இஷ்டப்படி நடக்கும். நீங்கள் ஒரு பத்திரிக்கை அடித்து 10 பேரை கூப்பிட்டு ஒரு காரியம் செய்யலாம். இல்லை பத்திரிக்கை அடிக்கல் நான் வாய்மொழியால் சொன்னால் கூட 10 பேர் வந்து நிற்பாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். நீங்கள் உங்களை பொறுத்தவரைங்க ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுன்னா காய்கறிகள்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உள்ளதை பயன்படுத்துங்க. அதிகமாக ஊசியெல்லாம் போடாதீங்க. ஏன்னு கேட்டால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை உண்டு பண்ணி விட்டுரும். உங்களுடைய ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை உடல் ஊதி இருக்கலாம், இல்லை உடலில் நீர்க்கட்டு அதிகமாக இருக்கலாம். ஆகையினால் இந்த நீரால் உங்களுக்கு கை கால்களில் பிரச்சனை வரும். இதையும் கவனமாக இருங்க. உங்களுக்கு நேராக 7ல் இருக்கிற சனியும் செவ்வாவின் பார்வையில் இருக்கின்ற சனியானது யாராவது ஒருத்தவங்க உங்களை பற்றி தவறாக சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. கோபத்துக்கு ஆளாக்குவாங்க, வேதனைப்படுற சூழ்நிலை வரும். ஆனாலும் அதை பொருள்படுத்தாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு நிரந்தரமான பகையும் இல்லை, பகையே வாழ்க்கையும் இல்லை. வருவாங்க போவாங்க, கொடுத்தாலும் நீங்கள் கொடுத்ததை வாங்கிட்டும் இல்லைன்னுவாங்க. நீங்கள் கொடுத்த நிமிஷத்துலேயே மறந்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஆனாலும் உங்களுடைய எண்ணமானது பிறருக்கு தான தர்மங்கள் செய்வதிலும் கோவில் குளங்களுக்கு செல்வதிலும் உங்களுடைய எண்ணங்கள் பிறருக்கு பயன்படக்கூடியதாகவும் தான் இருக்கும். அப்படிப்பட்ட கன்னியாராசி நேயர்கள் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையும் நியூட்ரலாக நார்மலாக வாழ்க்கையை எடுத்து செல்வது மிக சிறப்பானது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. உங்களுடைய மனதுக்கும் உங்களுடைய குணத்திற்கும் ஏற்ற மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இவ்வளோ நாள் எவ்வளோ பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த காரியங்கள் சாதிக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு இப்பொழுது அற்புதமான நேரம் அமைந்துள்ளது. எனவே ஆடி மாதத்தில் பிறந்த கன்னியாராசி நேயர்கள் நீங்கள் மிக மிக சிறப்பாக நற்பலன்களை அடைந்து பேரும் புகழும் பெறுவீர்கள் என்பது ஒரு சிலருக்கு உள்ள உண்மை. இது அவரவர்களுடைய அனுபவ ரீதியாக என்ன நடக்கிறதுன்னு நீங்கள் தான் பார்த்து சொல்ல வேண்டும். உங்களுடைய எண்ணங்களை எவ்வளவு சரி என்பது உங்களுடைய கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுடைய எண்ணத்தை பிரதிபலிங்க. அதன் மூலமாக நாங்கள் அடுத்தடுத்து தருகின்ற நிகழ்ச்சிக்கு சிறப்பான வழிகளை இன்னும் சிறப்பாக தருகிறோம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை எங்களிடம் கணித்து அதனுள்ள நுட்பங்களை ஒரு சயின்டிஃபிக்கான இந்த பிரபஞ்ச ரகசியங்களை நிறைய தெரிஞ்சிங்க.
தனிநபராக தனிப்பட்ட மனிதனுடைய சுய அந்த கருத்துக்களை, தன்னுடைய சுய வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களிடம் எவ்வளவு அபூர்வமான குணங்கள் இருக்கிறது. ஏனென்றால் சூரியன், சந்திரன், செவ்வாய் என்ற 3 சாரங்களும் சிறப்பாக அங்கே இருக்கிறது. புதன் என்பவன் அங்கே உச்சம் பெறுகிறான். அப்படி சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் எல்லோரும் அங்கே இருக்கிறதுனால ஒரு அதிகாரப்பூர்வமான தன்மையில்தான் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், வாழ வேண்டும். வாழுவதற்கான முயற்சி பண்ணி ஏதேனும் ஒரு சிறு சிறு அமைப்புகளையாவது நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வருகின்ற ஆற்றல் தான் இயற்கை உங்களுக்கு கொடுத்திருக்கே தவிர, உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தி வாழ்ந்த முறையை பொறுத்து தான், உங்களுடைய சுற்றுப்புற சூழல் அமைத்து கொண்ட விதத்தை பொறுத்து தான் உங்களுடைய இன்றைய பயணப்பாதையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். எப்பொழுதும் ஒவ்வொரு ராசி மண்டலத்தையும் இயற்கையை நன்கு உணர்ந்த நம் சான்றோர்கள், சிற்றப்பெருமக்கள் நுட்பமான விஷயத்தை சொல்லி தந்திருக்காங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நீ இந்த பிரபஞ்சத்தில் மனிதனாக விழுந்தால் போதும், உன்னோட வளர்ச்சிக்கு அனைத்தும் கொட்டி கிடக்கு. அந்த கொட்டி கிடப்பதை எப்படி எடுக்க வேண்டும் என்ற நுட்பத்தை தான் இந்த ஜோதிட கலையானது உங்களுக்கு தருகிறது. டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்தால் அதன் நுட்பத்தை எடுத்து உங்களுக்கு எவ்வளவு என்ன வேணும், இந்த பூமியில் எப்படி வேணும், எந்த விதத்தில் வேணும், எல்லாமே இருக்குது. சமீப காலமாக வெளிநாடுகளிலிருந்து பேசுகிறவங்க ரொம்ப துயரப்படுறேன், ரொம்ப துன்பப்படுறேன். அப்போ அவங்க ஜாதகத்தில் 8ஆம் இடம் 12ஆம் இடம் பயங்கரமான நிலையில் இருக்குது. அந்த கிரக நிலையை அவங்கள தாக்குது. ஐயா, ஒரு முயற்சி பண்ண முடியலையா, ₹1 காசு இல்லையா, எல்லாரையும் வாழ வச்சீங்க, ஆனால் நான் வாழ முடியாத தவிக்கிறேன் ஐயா. அப்போ அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து, வெளிநாடுகளில் இருக்கவங்க துயரப்படுறவங்க உங்களுடைய அந்த நுட்பமான விதத்தை எங்கே விட்டுட்டு தடுமாறுறீங்கன்னு அந்த காலக்கணிதத்தை கணிச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களே புரிஞ்சிங்க, நீங்களே போட்டு பாருங்கள், நகர்த்தி பாருங்கள். நீங்கள் ஒரு மடுகு ஓரத்தில் நிற்கிறீங்கன்னா அது சரியாக போகுதுன்னு நான் சொல்கிறேன். அந்த மேடானது சரியாக போகுது, அது நான் எச்சரிக்கிறேன். நீங்கள் தள்ளி போங்க, தள்ளி போகாத. மடுகில் நிற்கிறேன், நான் விழுந்துருவானான்னு கேட்டு உங்களை நீங்கள் பயமுறுத்திக்கிறதும் இல்லாதே இயற்கையோட புனிதத்தன்மத்தை புரிந்து கொள்ளாத இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் உங்களை புரிந்து கொள்வதற்கு தான் உங்களுடைய ஜாதக கணிதத்தை கணித்து உங்களுக்கு என்ன இசை, எந்த இசையை நீங்கள் காதில் வாங்க வேண்டும். அப்போது சரிகம பதனிதா என்ற சப்த சுரங்கள் முதுகு தண்டுவடத்தில் வருகிறது. அந்த முதுகு தண்டுவடத்தில் வருகின்ற அந்த சப்த சுரங்கள் எந்த சுரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும், நமசிவாயம் என்ற பஞ்சாசர மந்திரங்கள் நம்மளுடைய உடலின் முன்பகத்தில் வருகிறது. அந்த நமசிவாய பஞ்சாசரத்தையும் நீங்கள் உணர வேண்டும் என்றும் நாங்கள் உங்களுக்கு அந்த ஜாதக குறிப்பை எடுத்து தருகிறோம். உங்களோடு நாங்கள் இன்றொரு விஷயம், 7 வயது குழந்தை 11 வயது குழந்தையாக இருந்தால் இந்த எண்ணுக்கு நீங்கள், என் குழந்தைக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது, இவ்வளோ திறமை இருக்குது, இவர்களும் இந்த உங்களோட வீடியோவில் வருவாமாறு எங்களோட குழந்தைக்கு வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அனுப்புங்க. நாங்கள் உங்களுடைய குழந்தையுடைய திறமையை பார்த்து என்ன திறமை இருக்குதுன்னு எழுதி அனுப்புங்க. ஒரு ஃபோட்டோ விட்டுங்க. உங்களுடைய அந்த குழந்தையோட பேர், வயசு, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்த போட்டுருங்க. அதுக்கு என்னென்ன திறமை இருக்குதுன்னு எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அதை இதுக்கு அனுப்புங்க. அப்படி அனுப்புகின்ற பொழுது நாங்கள் எடுக்கின்ற அடுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து, தேர்வு செய்து அழைத்து எங்களோடு அந்த குழந்தையோடைய வளர்ச்சியையும் காட்டுவதற்கான வாய்ப்பினை நீங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.